செக்ஷன் இ சீசன் 2 எபிசோட் 8 ஹைலைட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பக்கத்துல ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 8 ஆரம்பத்துல ஏரிஸ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல கீஃபர் அவர் அடிச்சார் இல்லையா, அதனாலதான் அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஜே அவர் பக்கத்திலே உட்காந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஏரிஸ் கண்முழிச்சு பார்க்க இவளை பார்த்த உடனே கடுப்பாகிறாரு. ஆனா ஜே அவர்கிட்ட கோவத்தை காமிக்காம ரொம்ப பொறுமையா ஏரிஸ் எப்பவும் இவகிட்ட ஏன் கோவப்படுறான்னு கேக்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இவ அவங்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்றா. ஜே சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ்க்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஏரிஸ் அம்மா கிட்ட எது கேட்டாலும் இல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே ஜே எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. இதனாலே ஏரிஸ்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏரிஸ்க்கு பேசிக்கான விஷயம் கூட கிடைக்காது. உதாரணத்துக்கு அவனை ஸ்கூலுக்கு கூட அனுப்பல. இதனாலேயே அவனுக்கு ஜே மேல வெறுப்பு வந்துருச்சு. சின்ன வயசுல ஜேக்கு என்ன பிரச்சனைனாலும் ஏரிஸ் தான் முன்னாடி நிப்பான். ஆனா வீட்டுல இருக்கவங்க அதை கண்டுக்கவே இல்ல. இவனை கிண்டல் பண்ணி வெறுப்பு ஏத்துறாங்க. ஜேவை யாராவது அடிக்க வந்தாக்க அந்த அடிய இவன் வாங்கிப்பான். அவனுக்கு பேசிக்கான விஷயம் கிடைக்காதத பத்தி யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. இவன் பண்ற வேலைக்கு பாராட்டும் கேட்டது கிடையாது. அவனுக்கு தேவை கொஞ்சம் அன்பு. ஆனா அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜேவை வெறுக்க ஆரம்பிச்சான். பிளாஷ்பேக் இதோட முடிய அடுத்ததா ஏரிஸ் குணமாகி வீட்டுக்கு வரான். அப்ப ஆஞ்சலோ ஜேவை பார்த்து ரொம்ப கோவமா சண்டை நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி விசாரிக்கிறாரு. ஜே ஏற்கனவே மனசு ஒழிஞ்சு போயிருக்கா. அந்த சமயத்துல கேட்க கூடாத ஒரு உண்மையை கேட்கிறா. அந்த அதிர்ச்சிய அவளால தாங்கிக்கவே முடியல. உண்மையை கேட்ட அதிர்ச்சி அதால ஏற்பட்ட கோவத்தோட ஏரிஸ் கிட்ட போயிட்டு அதை பத்தி கேட்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறான். ஏரிஸ் ஜே நான் தான் சொல்ல அதுக்கு இவ நீ தானே என்ன ஹர்ட் பண்ணன்னு கேட்கிறா. இதோட தான் இந்த ஹைலைட்ஸ் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த சீரிஸ் வாரத்துக்கு ஒரு எபிசோட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அந்த எபிசோட வெள்ளிக்கிழமை காலையிலேயே போட்டுருவேன். வெள்ளிக்கிழமை காலையில சேனலுக்கு வந்தீங்கன்னா அந்த எபிசோட பார்க்கலாம். யூடியூப்ல இருந்து எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போகாது. அதனால வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். இங்க போட்ட உடனே நீங்களும் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது சீரிஸ் போடணும்னா மெசேஜ் அனுப்புங்க. அந்த சீரிஸ் போடுறேன். அந்த சீரிஸ் போட முயற்சி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.